நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது பிலிப்பியர் முதல் அதிகாரம் வசனம் 22. Philippians chapter 1 verse 22. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். பவுலடியார் பிலிப்பிய சபைக்கு எழுதின நிருபத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அந்த வசனத்திற்கு பிற்பாடே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக இந்த சரீரத்துல பிழைத்திருக்கிறதை காட்டிலும் கிறிஸ்துவோடு கூட இருப்பதே அவருக்கு ஜீவன்றத சொல்றாரு. அதனால சாவ ஆதாயமாக பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் போதிலும் சரீரத்துல பிழைத்திருக்கிறதுனால அவருடைய கிரியைகளுக்கு பலன் இருக்குங்கிறத அவர் அறிந்திருக்கிறாரு. அதனால நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறத நான் அறியேன்னு சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி சாவை நாடி போவதோ இல்ல இந்த மாம்சத்துல பிழைத்திருந்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறதா, இந்த ரெண்டு காரியத்துல எதை நான் சூஸ் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. அவர் சொன்ன பிரகாரமாக அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நன்மை செய்தவராக இருக்கிறாரு. அப்படியாய் அவர் செய்யும் போது சரீரத்துல அவர் செய்த நன்மைக்கு பலன் இருக்கும் இல்லையா? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 10 வசனத்துல, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அந்தபடியாக பவுலடியார் சரீரத்துல பிழைத்திருக்கும் போது அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளார ஆதாயப்படுத்தி அவர்களை நன்மைக்கு ஏதுவான பாதைகள்ல நடத்தினாரு. அப்படியாக அவர் செய்யும் போது அவர் கிறிஸ்துவின் நியாயாசனத்துல தைரியமா வந்து நிற்க முடியும் இல்லையா? அப்படி சரீரத்தில் இருக்கும் போது நன்மை செய்யும் போதே நாம கிறிஸ்துவின் நியாயாசனத்துல தைரியமா இருக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, நாம மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் பங்கு பெறணும்னா நாம நன்மை செய்தவர்களாக இருக்கணும். அதனால்தான் பவுலடியார் பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்துடைய கடைசி பகுதியில, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும் படிக்கும்னு சொல்லியிருப்பாரு. அந்தபடி மரித்தோரிலிருந்து உயிர் தெழும்புவதற்காகவும் சரி, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக தைரியமாக நிற்பதற்கும் சரி, நாம சரீரத்தில் இருக்கும் போது நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆனா இத பல பேர் உணர்ந்து கொள்ளாம அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையும் தொல்லைகளையும் பார்த்து இந்த வாழ்க்கையை வாழ்றதை காட்டிலும் மரணமே அவங்களுக்கு ஆதாயம்னு நினைக்கிறாங்க. அந்தபடியாக அவங்க நினைக்கிறதுக்கு முன்பாக அவங்க சரீரத்தில் இருக்கும் போது நன்மையான காரியங்களை செய்திருக்கிறாங்கிறத நிதானித்து அறியணும் இல்லையா? இங்க பவுலடியார் சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லும் போது அவர் தான் கிறிஸ்துவுக்குள்ளார செய்த அநேக காரியங்கள் நிமித்தம் திட நம்பிக்கையோடு சொல்றாரு. ஆனா நமக்குள்ளார அந்த நம்பிக்கை இருக்கா? பவுலடியாரும் ஒரு காலத்துல சபைக்கு தீமை செய்தவராக, சபையை துன்பப்படுத்தினவராக இருந்தாரு. அந்த நாட்கள்ல அவர் மரித்திருந்தா அவருக்கு சாவு ஆதாயமா இருந்திருக்குமா? அவர் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக தைரியமாக வெளிப்பட்டிருக்க முடியுமா? இல்ல மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்றிருக்க முடியுமா? இது எதுவுமே அவரால் கூடாம போயிருந்திருக்கும் இல்லையா? அப்படியாக அவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு கிறிஸ்துவின் வழியில நடந்து கிறிஸ்துவை பிரியப்படுத்துபவராக மாறினாரு. கிறிஸ்துவை அநேகருக்கு பறைசாற்றினாரு. இந்தபடியாக நன்மை செய்வதற்கு ஏதுவாக அவர் மாறினதற்கு பிற்பாடே அவர் சாவு தனக்கு ஆதாயம்னு எண்ணுகிறார் இல்லையா? அப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு நாம எத்தனை நன்மையான காரியங்களை செய்திருக்கிறோம். சங்கீதம் 71 அதிகாரம் 18 வசனத்துல, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அப்படி உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் தேவனுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அநேகருக்கு அறிவிக்கிறவராக இருக்கணும்னு சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா? அந்தபடியான ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்திருக்கிறோமா? நம்முடைய தேவனை அநேகருக்கு அறிவித்திருக்கிறோமா? சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் போதே முடிவு வரும்னு வேதம் சொல்லுது இல்லையா? அதற்கு நாம முற்படலன்னா தேவன் அதற்கு அநேக பாத்திரங்களை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறாரு. அப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு அவருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை நாம வாழ்ந்திருக்கிறோமா? வேதாகம பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தேவனை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு அவங்க தன்னை தேவனை விசுவாசிப்பதற்கு ஒப்பு கொடுத்து சரியான வழிகள்ல நடந்து நன்மை செய்கிறவர்களாக இருந்தாங்க. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தேவன் அழைத்ததற்கு பிற்பாடுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உத்தமனாகவும் நீதிமானாகவும் காணப்பட்டாரு.
அதே போல மோசையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் ஒரு கொலை செய்தவராக ஆரம்பத்தில் இருக்கிறாரு. ஆனா அப்படியாக இருந்தவர் தேவன் தன்னோடு இடைப்பட்டதற்கு பிற்பாடு எப்படியான ஒரு மாற்றத்திற்குள்ளானாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் ஒரு நல்ல தலைவனாக இருந்தாரு. தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவராக இருந்தாரு. இப்படியாக தன்னை நன்மைக்கு ஏதுவான காரியத்துல நடத்தி கொண்டவராகவே அவரும் காணப்பட்டாரு. இன்னும் கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு நன்மைக்கு ஏதுவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா? அப்படியான வாழ்க்கையை வாழும்போது சாவு எனக்கு ஆதாயம் நினைக்கிறதுல தவறு இல்லை. ஆனா அதை விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்களையும் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து இந்த வாழ்க்கையை வாடுறதை காட்டிலும் சாவு ஆதாயம்னு நினைச்சோம்னா நிச்சயமா நமக்கு அது ஆதாயமா மாறாது. அது ஒரு நித்திய ஆக்கினைக்கு கொண்டு போய்விடும். இதை நாம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இந்த சத்திய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்மை நன்மைக்கு ஏதுவான வழிகளில் நடத்துகிற கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படியான ஒரு வாழ்க்கையை பவுலடியார் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? அதற்காகவே அவருக்கு லாபமானது எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதி கிறிஸ்துவையே ஆதாயம்னு நினைச்சார் இல்லையா? அதனால்தான் அவர் வசனங்கள்லயும் தைரியமா நாங்க மாம்சத்துல நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்னு சொன்னாரு. அதே போல பேதுருவும் தன்னுடைய நிருபத்துல மாம்சத்துல பாடுபடுகிறவன் இனி மாம்சத்துல இருக்கிற காலம் வரைக்கும் தன்னுடைய எச்சங்களின் படி பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படியே பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி பாவத்தை விட்டு ஓய்ந்திருந்து நன்மைக்கு ஏதுவான வழிகள்ல நடப்பவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அப்படி இருக்கும் போதே கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரித்தவர்கள் மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற முடியும். அதே போல கிறிஸ்துவின் நியாயாசனத்துல தைரியமாய் நிற்கவும் முடியும். அதே போல கிறிஸ்துவின் வருகையில அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படவும் முடியும். இதையெல்லாம் அறிந்து கொண்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மை செய்கிறவர்களாயும் அநேகருக்கு ஜீவனுள்ள தேவனை அறிவிக்கிறவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பவர்களாயும் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க சரீரத்துல பிழைத்திருக்கிறதுனால எங்களுடைய கிரியைகளுக்கு பலன் இருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு நன்மை செய்பவர்களாயும் அநேகரை உமக்கு நேராய் ஆதாயப்படுத்துகிறவர்களாயும் இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, மாம்சத்துல பிழைத்திருக்கிற நாட்கள்ல எங்களுடைய இச்சைகளின்படி பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க ராஜா. அப்படியாக நாங்க இருக்கும் போதே கிறிஸ்துவின் நியாயாசனத்துல தைரியமாக நாங்க இருக்க முடியுங்கிறத தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே. அப்படியான நல்ல பாத்திரங்களாய் எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்படியே நீங்க பயன்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.